Taste the Daily. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒத்த ஓட்டு முத்தையா டைரக்டர் சாய் ராஜகோபால். இப்போ நம்ம படம் வந்து கவுண்டமணி கதையின் நாயகனாக நடிக்கிறாரு. அப்புறம் யோகி பாபு, ரவி மரியா, மொட்ட ராஜேந்திரன், சித்ரா லட்சுமணன், வையாபுரி, முத்துக்காலை, இந்த மாதிரி ஒரு 37 ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க. இப்போ மறுநாள் 14ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, ஃபேமிலி வித்து அரசியல். உங்களுக்கெல்லாம் தெரியும், அண்ணன் கவுண்டமணி அரசியல் டயலாக்லாம் பேசினார்னா எப்படி இருக்கணும். பயங்கர வைரலாக இருக்குது. புகுந்து விளையாடி இருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் அரசியல் படங்கள்னால் அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. அதனால் வந்து நான் இந்த படம் எனக்கு கிடைச்சதே எனக்கு ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இதே ஆஃபீஸில் தான், சிங்கமுத்தன் ஆஃபீஸில் தான் நான் வந்து ப்ரொடியூசருக்கு கதை சொன்னேன். நல்லா இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதத்துக்குள்ளே அப்படி ட்ராவல் பண்ணி படம் நல்லபடியாக இப்போ முடிஞ்சிருக்கு. ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் எல்லாம் படத்துக்கு ஆதரவு கொடுக்கணும். உண்மையிலே எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலிக்கு பிடிக்கும், குழந்தைகளுக்கு பிடிக்கும், பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு ஜனரஞ்சகமாக தான் பண்ணியிருக்கேன். காமெடி படங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் வந்து நீங்கள் நல்லபடியாக ரசிப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு சில இன்சிடெண்ட்டெல்லாம் நடந்தது. அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, நம்ம மாரிமுத்து சார் தெரியும், எதிர்நீச்சல் நடித்தார், நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான அரசியல்வாதி கேரக்டர் பண்ணார். அந்த கேரக்டர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கு நாங்கள் கதையை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்து, அதுக்கு அங்கிட்டு ஒரு 15 நாளில் அவரோட டேட்டு வருது. அந்த 15 நாளும் அவர் வந்து தினம் ஈவினிங்கு நைட்டு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி நான் உங்கள் சரவண பாண்டியன் பேசுகிறேன்னுவார். அந்த கேரக்டர் நேமை சொல்லுவார். சார், இந்த படத்தில் நான் என்னென்ன இந்த கேரக்டரை வச்சு பண்ணலான்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் அந்த சீனில் வச்சுருக்கிறீங்க. நம்ம 2 பேருக்கும் வேவ்ஸ் லென்த் ஒன்றா இருக்குது. ஏன்னா அவரும் ஒரு டைரக்டர். அவர் உங்களுக்கு தெரியும், நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னார். சொல்லிக்கிட்டு தினம் பேசுவார். கரெக்டாக 8ஆம் தேதி அவருக்கு ஷூட்டிங். நாங்கள் கவுண்டமணி அவருக்கெல்லாம் காம்பினேஷனு ஃபிலிம் சிட்டியில் நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஒரு 8:15 மணி இருக்கும் மார்னிங். நான் வந்து அந்த டைலாக்கை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து மாரிமுத்து சார் பேசினார். பேசி, நான் உங்கள் சரவண பாண்டியன் பேசுகிறேன் அப்படின்னு. சார் சொல்லுங்கள் சார், இன்றைக்கி உங்கள் ஷூட்டிங் தான் சார்னே. அதான் கிளம்பி வரலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே எதிர்நீச்சலில் ஒரு சின்ன விட்டு போச்சு அப்படின்னு வாய்ஸ் கொடுக்க சொன்னாங்க. டப்பிங் தியேட்டருக்கு வந்திருக்கேன். ஒரு 8:45 9க்கு வந்தால் ஓகேவானார். தாராளமாக வாங்க சார், நான் வேறு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்து, கவுண்டமணி சார் வந்து ரெடியாக இருந்தார். அவர் காரில் வந்து இறங்குறதெல்லாம் எடுத்தோம். அது மாதிரி இந்த பக்கம் மாரிமுத்து சார் வந்து இறங்கணும். வெறும் காரை மட்டும் வர வச்சு அதில் இருக்கிற அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் இறங்குற மாதிரி மாரிமுத்து சார் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டே ஒரு 9 மணி ஆச்சு. டிஃபன் பிரேக் விட்டுட்டு மாரிமுத்து சார் ஃபோன் பண்ணுங்கள், ரெடி ஆகிட்டாருன்னு கேளுங்கன்னு மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். டிஃபன் சாப்பிட்டு ஒரு இட்லி கூட சாப்பிடல. மேனேஜர் ராஜன் வந்து பக்கத்தில், சார் மாரிமுத்து சார் இறந்துட்டார் அப்படின்னா. பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அதாவது அவர் என்கிட்ட பேசி ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு 40 நிமிஷம் இருக்கும். இறந்துட்டாருன்னு என்னங்க சொல்கிறீங்க, இப்போ தாங்க என்கிட்ட பேசினார், நீங்கள் வேறு யாருக்காவது போட்டிருக்க போகிறீங்க. இல்லை சார், அந்த எதிர்நீச்சல் நடித்த அவரோட பிரதராக நடித்தவர் தான் எனக்கு பேசினார். எல்லோரும் சூர்யா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னொன்னே எனக்கு அப்படியே சாப்பிடல, அப்படியே வச்சுட்டேன். பைல்வான் ரங்கநாதன் அங்கே சாப்பிட்டு இருக்காரு. அவர் கேள்விப்பட்டு அந்த யூனிட்டில் இருக்க யாருமே பாதியோடு சாப்பிட்டதோடு அப்படியே நிறுத்திட்டாங்க. எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறம் கேரவனில் கவுண்டமணி அண்ணன்கிட்ட போய் சொன்னோம். அவரும் பயங்கர ஷாக் ஆகிட்டார். இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருந்தாலும் போய் அவரை பார்க்கணும். ஒரு சைடு வந்து ப்ரொடக்ஷனுக்கு செலவாயிருன்றது ஒன்று, ஒரு பக்கம் நம்ம நல்ல நண்பர் வந்து நடிக்க வேண்டியவர் இறந்துட்டாருங்கிற ஒரு வருத்தம். இதை மீறி அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரொடியூசர், நான் ஒரு 2-3 பேர் உள்ள நேராக சூர்யா ஹாஸ்பிட்டல் போனோம். போய் அவரை பார்த்தோன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் அங்கே மக்கள் வந்து நமக்கு முன்னாடி அந்த எதிர்நீச்சல் குணசேகரன்ற கேரக்டர் தான் அவங்க மனசுலாம், குணசேகரா போயிட்டியா, இனிமேல் எங்கே வரப்போகிற, எப்போ வரப்போகிறேன்னு எல்லாம் பொதுமக்கள் கத்தி அழுகுறாங்க. பார்த்தோன்னே எனக்கும் அழுக வந்துடுச்சு. அப்படியே ஃபீல் ஆச்சு. தொட்டு கும்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு
கிளம்பி வரோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் வந்து ப்ரொடக்ஷன் ஷூட்டிங் கேன்சல் பண்ணால் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா லாஸ் ஆகும். ஏன்னா வந்து வேறு ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம், யூனிட்லாம் ஒர்க் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலை. அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன், எப்படியாவது இன்றைக்கி ஷூட்டிங் வச்சிடலாம், அவர் ஆத்மா சாந்தி அடையும், அவர் ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி காரில் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த படத்தில் இன்னொரு அரசியல்வாதி, இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படுற ஒரு அரசியல்வாதி, அந்த கேரக்டருக்கு நாங்கள் மதுரை டெம்பிள் சிட்டி குமார்னு கொஞ்சம் ஃபேமஸானவர், நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர், அவரை தான் அந்த கேரக்டர் போட்டிருக்கோம். அவர் அந்த காம்பினேஷனில் நடிக்கிறதுக்கு வரார். அவரும் வந்து கவுண்டமணி அண்ணன் கூட மாரிமுத்து சார் கூட காம்பினேஷன். அவர் ஃப்ளைட்டில் இறங்கி என்னோடய அசோசியேட் தீனா வந்து கூட்டிகிட்டு வராப்புல. வர அவருக்கு தகவல் போயிடுச்சு. அவர் ஃபோன் பண்ணுறாரு, நாங்கள் மாரிமுத்து சார் பாடியை பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் சார், ஏர்போர்ட்லேருந்து நான் ஸ்பாட்டுக்கு வர்றேன், இடையில இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், அங்கே வரலாமான்னு கேட்டார். இல்லை சார், என்னென்னா அவருக்கு அன்றைக்கி வெட்டிங் டே, 29வது வெட்டிங் டே அந்த டெம்பிள் சிட்டி குமார் அவருக்கு. அவர் நாளே என்ன பண்ணார், சார் நான் நாளைக்கு வரணுமா, எனக்காக தள்ளி வச்சுக்க கூடாதா சீனு, நான் வந்து வெட்டிங் டே 29வது வெட்டிங் டே, ஒய்ஃப் வந்து இங்கே இருக்கணும், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு நாள் சொல்கிறாரு. அப்போ நான் என்ன சொன்னேன், சார் மீனாட்சி அம்மனை நீங்கள் தினம் மதுரையில் பார்க்குறீங்க, நம்மளை இங்கே இன்றைக்கி தான் வந்து பார்க்க போகிறீங்க, அதனால் கவுண்டமணி சாரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா 28 கல்யாண நாளை நீங்கள் மதுரையில் மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதத்தோடு பண்ணியிருப்பீங்க. 29வது கல்யாண நாள் லெஜண்டு கவுண்டமணி சார், அவரோட ஆசீர்வாதத்தோடு நம்ம ஃபிலிம் சிட்டியில் நீங்கள் வந்து அந்த விழாவை கொண்டாடுறீங்க, தயவுசெய்து உங்கள் மிஸ்ஸஸ்கிட்ட கொடுங்கன்னு. அவர் தயக்கத்தோடு கொடுத்தாரு. அவங்க மேடம் ஒய்ஃப் பேசினாங்க. அவங்ககிட்ட நான் இந்த தகவலெல்லாம் சொன்னோன்னே, கவுண்டமணி சார் ஆசீர்வாதத்தோடு இந்த கல்யாண நாள் உங்களுக்கு நடக்கும், உங்கள் கணவரும் சீனை நடிப்பார், தயவுசெய்து நீங்கள் வந்துடுங்கன்னு சொன்னேன். வேறு மறு பேச்சே பேசலை, வர்றோம் சார்ன்ட்டாங்க. இதை வந்து அடுத்த நாள் ஃப்ளைட்டில் இறங்கி வரும்போது சொல்கிறாரு, மாரிமுத்து சார் இப்படி ஆயிடுச்சு, நான் வர்றேன்னாரு. இல்லை இன்றைக்கி வெட்டிங் டே உங்களுக்கு, அதனால் நீங்கள் நேராக ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்ட்டார். இப்போ ஆல்டர்னேட்டிவ் அந்த கேரக்டர் யார் போடுறது? அங்கேருந்து வடபழனி சூர்யா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபிலிம் சிட்டி வர்றதுக்குள்ளே தம்பிராமையா பேசுகிறேன், அவர் அவைலபிள் இல்லை. சிங்கமொழி பேசுகிறேன், அவைலபிள் இல்லை. நிழல்கள் ரவி பேசுகிறேன், அவர் கோயம்புத்தூரில் ஷூட்டிங்கில் இருக்கார். பாஸ் நாளைக்கு வரலாமான்னாரு. இல்லை சார் இன்றைக்கி காம்பினேஷன் எடுக்கணும், நான் கூப்பிட்றேன் அப்படி சொல்லி கட் பண்ணிவிட்டு, அப்புறம் விடிவி கணேஷ், அவர் எனக்கு பழக்கமே இல்லை, அவருக்கு ஃபோன் போடுறேன், அவர் புது நம்பர்னு அவர் ஃபோனவே எடுக்கலை. இப்போ இப்படியே வர்றேன், ஃபிலிம் சிட்டி நெருங்கிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஃபைனலாக எனக்கு ஓஏகே சுந்தர், அவர் அர்ஜுன் சார் படங்கள்லாம் நான் எழுதின படங்கள்லாம் அவர் நடிச்சிருக்கார். அவருக்கு ஃபைனலாக அவருக்கு போட்டேன், 5வது ஆர்டிஸ்ட் அவர் போடுறேன். போட்டு தலைவரை வணக்கம் அப்படிங்கிறேன், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, என்னடா இப்போ சொல்கிறான்னு நினைக்காதீங்க, இன்றைக்கி இருக்குது கவுண்டமணி சார் கூட காம்பினேஷன், தயவுசெய்து வர முடியுமான்னு. அப்படியா, நல்ல வேலை இன்றைக்கி ஷூட்டிங் எதுவும் இல்லை, ஆனால் என்னோடய பசங்களோட இது பேரண்ட்ஸ் டேக்கு ஸ்கூலுக்கு போகிறேன், ஒரு 12 மணிக்கு வரலாமான்னாரு. இல்லை நீங்கள் 12:30 1 மணிக்கு வந்தால் கூட பரவாயில்ல, நான் கமிட் பண்ணிக்கிறேன், வந்துடுங்க, சம்பளங்கிறேன், அதை பேசாதீங்க, நான் வரேன்ட்டார். அதுக்கப்புறம் 12:30 1 மணிக்கு வந்தார், மேக்கப் போட்டு. ஓஏகே சுந்தர் அந்த மாரிமுத்து சார் நடிக்க வேண்டிய கேரக்டர் நடித்தார். அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. எனக்கு வந்து அதாவது ஒரு இழப்புக்கு அப்புறம் தான் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அவர் மாரிமுத்து சார் இழப்பு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும், இந்த கேரக்டர் அமைஞ்சது எனக்கு அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி. நல்லபடியாக எடுத்து அந்த காம்பினேஷன் அன்றைக்கி எடுக்க வேண்டிய 3 சீனையும் கரெக்டாக எடுத்து முடித்தேன். ப்ரொடியூசருக்கு லாஸ் கிடையாது. இதுதான் என் மனசில் இன்றைக்கி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கிறது. இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். வணக்கம். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.